ரூல்ஸ்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போனால நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது வந்து புதிய 5 விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 5 விதிமுறைகளும் வந்து ஏப்ரல் 1ல இருந்து அமலுக்கு வருகிறது. ஓகேயா? அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து இந்த நியூ ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் எல்லாருக்குமே. இது என்ன ரூல்ஸ் அப்படின்னா வந்து ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான வரி முறை, அதாவது இயல்பு வரி விதியாக மாற்றும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். இதை வந்து முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 2 டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிமா நியூ டாக்ஸ் ரெஜிமான்னு வந்து ஏப்ரல் 1 அந்த 15க்குள்ளேயே வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க செலக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கு நீங்க சேலரிடு எம்ப்ளாயா இருக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு உங்க கம்பெனில இருந்து பேரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி உங்களுடைய டாக்ஸ் ரெஜிம் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய டாக்ஸ் ரெஜிமை வந்து செலக்ட் பண்ணுங்க கரெக்டாக. ஓகேயா? அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூ டாக்ஸ் ரெஜிம் செலக்ட் ஆயிடும். அது வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் நமக்கு வந்து பெனிஃபிட்ல வந்துட்டு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து கம்மியாக தான் டாக்ஸ் வருது அப்படின்னு. ஆனால் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருக்காது. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து டாக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து தெளிவாக கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வீட்டுக்குள்ளக்க பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த மெயிலை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் பழைய வரி விதிப்பு, அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல வந்து எல்லாருமே டாக்ஸ் டிடெக்ட் பண்ணும்போது 50, அதாவது 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை வந்து இப்பொழுது நியூ டாக்ஸ் ரெஜிம்லேயே சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம்லேயே வந்து உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் இருந்தால் 37% கூடுதல் கட்டணமாக இருந்தது. தற்போது 25% குறைக்கப்பட்டு உள்ளது. அதாவது 5 கோடி ரூபாய்க்கு மேல் வருமான வரி உள்ளவர்கள் புதிய வரி விதிப்பு முறைகளை தேர்வு செய்தால் குறைந்தபட்ச வரியை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்பதாக, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 5 கோடி ரூபாய்க்கு வருமானம் இருந்தது அப்படின்னா வந்து கூடுதலா அவங்க வந்து 37% வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருந்தது. அதை வந்து 25% வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ரெஜிம்ல செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 1ல இருந்து, அதாவது 2023 இந்த கடந்த வருடம் 2023 வருடம்ல வந்து இல்ல அதற்கு அடுத்து வந்து நீங்க வந்து ஆயில் காப்பீட்டு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த முதிர்வு தொகை, அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 5 எது வர அந்த ஆயில் காப்பீட்டு கொள்கையில இருந்து முதிர்வு தொகைக்கு வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுக்கு அப்புறம்னா 5 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு மெச்சூரிட்டி பாலிசி இருந்தா மட்டும்தான் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லட்சத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா வந்து நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு சாரா ஊழியர்கள், அதாவது நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து 3 லட்சம் வரையிலான விடுப்பு பணத்தில் இருந்து வரி விலக்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து 3 லட்சம் வரையிலான விடுப்பு பண வரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த வரம்பு 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 லட்சம் வரை வந்து நீங்க வந்து வரி வைப்பு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து டாக்ஸ் ரூல்ஸ் கொண்டு வராங்க ஏப்ரல் 1ல இருந்து. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து டாக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வந்து கம்பல்சரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் போயிடும். நீங்க வந்து அதை வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. ஸோ 1ஆம் தேதியில இருந்து நீங்க வந்து கரெக்டா அந்த மிட்டுக்குள்ளக்க வந்து உங்களுக்கு மெயில் வரும். இம்பார்ட்டண்டா மெயில் செக் பண்ணுங்க. பேரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர மெயில நியூ டாக்ஸ் ரெஜிமோ ஓல்டு டாக்ஸ் ரெஜிமோ கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.